மிகன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில குரு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். ஸோ குரு பயிற்சி அப்படின்றது என்ன? ஒவ்வொரு வருடமும் இந்த உலகமே, ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அது குரு பயிற்சியைத்தான் நாம் சொல்ல வேண்டும். குரு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அம்மா ஒரு குழந்தையை இடுப்புல வைத்துக்கொண்டு தன்னுடன் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். ஒரு அப்பா அந்த குழந்தையை தோளில் தூக்கி தான் காணாத உலகத்தை நீ பார் என்று தோளில் தூக்கி கொள்கிறார். அந்த அப்பா தான் அந்த குருவை அறிமுகப்படுத்துறார். அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறார், அப்பா குரு அறிமுகப்படுத்துறார். அந்த குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதனாலதான் பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இந்த குரு பயிற்சி ஏன் இத்தனை சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அப்படின்னா, இந்த குரு பலம் இருந்தாதான். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா, குரு பலம் வந்தாச்சா கேட்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்க போதா, குருபலம் வந்தாச்சா? எதா இருந்தாலும் குருபலம் வந்தாச்சாங்கிறது அடிப்படை கேள்வி. குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒரு வாழ்வு செம்மை பெறும் என்பது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை. ஒவ்வொரு வருடமும் குருவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பாகை ஒரு 30 டிகிரியை டிராவல் பண்றார். மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகிறார், கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார், மீனத்திலிருந்து மேஷம் ஒரு தடவையும். அவ்வகையில இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். அந்த வரும் தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 2025 மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதுல ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே புதன் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கார்டுன்னு பேர். அவர் பாத்தீங்கன்னா புதன் ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, நெட்வொர்க்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த புதன் தான். அந்த புதனுடைய வீட்டிற்கு குரு பகவான் செல்லும் பொழுது என்ன ஆகிறதுனா, ஒரு புதிய தொழில்நுட்ப புரட்சியை உண்டு பண்ண போகிறார். லக்ன கேந்திரம்னு பேரு. ஜாதக கட்டத்துல இந்த பக்கம் மீனம், இந்த பக்கம் மிதுனம், இந்த பக்கம் கன்னி, இந்த பக்கம் தனுசு, இது 4 கார்னர்ஸ். அதுல இந்த கார்னர் ஆகப்பட்ட மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்லும் பொழுது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் குரு பகவான் தரப்போகிறார். ஜென்ரலாவே இந்த வருடம் எல்லாருமே பிளஸ்டு. குரு பகவான் அள்ளி தரப்போகிறார் பலன்களை. எல்லாரும் மடி நிறைய. முக்கியமா குரு தர்ற பலன் பாத்தீங்கன்னா, குரு புத்திரகாரகன் என்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் திங். திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது. குரு அந்த அடிப்படை வாழ்க்கையை சரி பண்ணிடுவார். குழந்தை, கல்யாணம், அதுக்கப்புறம் இந்த வேலை இல்லாத விஷயங்கள், வேலை கிடைக்காதவங்க ஃபாரின் போறதுக்கான யோகங்கள் போன்றவைகள்லாம் குரு பகவான் தருகிறார். ஆக குரு பகவான் வேண்டுவன எல்லாவற்றையும் எல்லோருக்கும் தரவிருக்கிறார். இந்த பதிவிலே இந்த ஒவ்வொரு ராசிக்குமான பதிவுகளை நாம் இப்பொழுது வரிசையாக நான் சொல்லவிருக்கிறேன். 12 ராசிகளுக்குமான குரு பயிற்சி பலன்களை சொல்லார். அதுல யாருக்கெல்லாம் குரு பகவான் நான் வீக்குன்னு சொல்றோம், குரு பகவானுடைய இருக்கின்ற ஸ்தானம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோமோ, அவர்கள் எல்லாம் இப்பயே பரிகாரம் சொல்லிடுறேன். 3 கோயில்களுக்கு செல்ல வேண்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் ஆலங்குடி அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு போய் அங்க போய் அவத்ஹாயேஸ்வரர், அங்க இருக்கிற சுவாமி, அங்க இருக்கிற குரு பகவான வழிபடுதல், தட்சிணாமூர்த்தி. சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் பாடி, நம்மளுடைய சென்னை பாடி, அம்பத்தூர் பாடியில இருக்கிற திருவலியதாயம்னு பேரு, இங்க இருக்கிற கோயில் இருக்கிற குரு பகவான வழிபடுதல் குருஸ்தலம். அதே மாதிரி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, திட்டை கும்பகோணம் பக்கத்துல தான். அந்த திட்டைங்கிற ஊர்ல சென்று குரு பகவான வழிபடுதல் சிறப்பு. எப்படி வழிபடணும்? குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, குரு பகவானுக்கு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, மூக்கு கடலை, அந்த கடலையை மாலையாக போட்டு, அதே மாதிரி குரு பகவானுக்குரிய தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி, குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் நீங்கள் அதை அர்ச்சித்து குருவை போற்றி வணங்க, உங்களுக்கு குரு பகவான் சகலவிதமான தோஷங்களையும் பரிகாரங்களாக நிவர்த்தி அடைகிறார். விருஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய காயத்ரி. திரும்பவும் சொல்றேன், விருஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வர, இந்த குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இதை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் இன்னும் சிறப்பு. அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை பார்த்து விடலாம். முதல் ராசியான மேஷம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12 குரு பகவான், 12 விரையாதிபதி. அந்த விரையாதிபதி குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைகிறார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா, விபரீத ராஜ யோகத்தை தருகிறார். அது என்ன விபரீத ராஜ யோகம்? சார் நான் சும்மா இருந்தேன் சார், எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டாரு குரு பகவான், நான்லாம் இவ்வளவு பெரிய ஆளாவேன்னு நினைக்கவே இல்லை.
எனக்கு திடீர்னு பார்த்தாங்க, திடீர்னு எனக்கு இது வந்து இதை செலெக்ஷன் ஆகிட்டேன், பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ரோலிங் பேசிஸில், ரொட்டேஷன் பேசிஸில் வரக்கூடியது இந்த வருடம் எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வருடம் நான் வந்து எனக்கு சீனியாரிட்டி வரும்னு பார்த்தா இப்போ இன்னொரு 10 வருஷம் ஆகும் சார் எனக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கு. நான் போன வருடம் பண்ண ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு எனக்கு திடீர்னு இந்த வருஷம் டபுள் ப்ரொமோஷன் மாதிரிலாம் கிடைச்சிருச்சு சார். இப்போ நான் தான் சார், என் சம்பளமும் 50% அதிகமாகிடுச்சு சார். அற்புதமான விஷயம். அப்படியே லைஃப்பை தலைகீழ மாற்றி போடுறாரு குரு பகவான். 12 குடையவர், விரயத்தை மட்டுமே தந்து கொண்டிருந்த குரு பகவான் இனி அந்த விரயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களை தருகிறார். ஸோ அந்த குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய வீடு, மாடு, மனை போன்ற விஷயங்கள், அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய தைரியஸ்தானம். தைரியம், 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு தைரியம் வேண்டும். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தைரியம்தான் வாழ்க்கை. குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது தைரியத்தை கொடுக்கிறார். குரு பகவான் 3இல் இருப்பவர் அண்ணா தம்பி கூட பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் நம்ம கூட எங்க அண்ணனுக்கு இதே வேலை சார், நான் எங்கே போகிறேனோ அங்கேயே அவரு வந்து ஒம்பளுக்கிறதே அந்த ஆளுக்கு ஒரு வேலையை வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரியாயிடும். 3ஆம் வீடுங்கிறது சகோதரஸ்தானம். சகோதரர்களிடையே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஐ பார்க்கிறார். 7ங்கிறது திருமணஸ்தானம். திருமணஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ, அது என்னமோ பேர் தெரியல குருஜி, நான் எங்கே போனாலும் என்னை மட்டும் ரிஜெக்ஷன் பண்ணிடுறாங்க, என் மூஞ்சை பற்றியே கண்டுபிடிச்சிடறாங்க, அது என்னன்னே தெரியல சார். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை செஞ்சுருப்பாங்க. ஒரு லவ் சொல்ல முடியாது, ஒரு பெண் மனதில் இடம் பிடிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம் சார் உலகத்தில். இட் இஸ் வெரி டஃப் ஜாப். ஏன் அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பேராமீட்டர் நமக்கு பிடிச்ச பேராமீட்டர் இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிச்ச பேராமீட்டர் நம்ம, அது வேறு. இப்போல்லாம் நிறைய பேர் புரட்சிலாம் விரும்புகிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் பாடி பில்டர்லாம் விரும்புகிறாங்க. நம்மளால் என்ன முடியுமோ அவளை தான் நம்மளால் முடியும். ஸோ குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அதற்கேற்றபடி உடல்நிலையை உங்களுக்கு செட் பண்ணி நீங்களும் உங்களையும் வந்து அவர்கள் செலெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை. நிறைய பேர் முன்னெல்லாம் வந்து சுயம்பரம் வச்சுட்ட பெண் தான் ஆணை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ரொம்ப அழகாக பஜ்ஜி போண்டாலாம் வாங்கி சாப்பிட வச்சு ஆண் பெண்ணை செலக்ட் பண்ணுற மாதிரி மாற்றி விட்டோம். பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு அப்படியே இருக்கிறது, ஓட்டிக்கிறது நமக்கு நல்லது இல்லை. இவங்களெல்லாம் நம்மளை செலெக்ஷன் பண்ண விட்டாங்கன்னா இங்கே யாருக்குமே கல்யாணம் ஆகாது. ஸோ அப்போது 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஐ பார்ப்பதால் ஃபாரின் போகிற யோகம் கிடைக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ஸ் விசா கிடைச்சிருச்சு, 2 வருஷத்துக்கு விசா. அடே அப்பா பாடுறா அப்படிங்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு நீங்கள் சின்கன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் போயிடலாம் சார். நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாந்து வரைக்கும் போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி பிரான்ஸுக்கு போயிடுறாங்க, அங்கேருந்து பஸ் பிடிச்சி டென்மார்க் போயிடுறாங்க. இவ்வளோதான் நாடா உலகம். சிங்கப்பூர் போய் பஸ் பிடிச்சி மலேசியா போயிடுறாங்க. பஸ்ஸிலேயே ட்ராவல் வராங்க சார். ஆனால் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் உலக மகா கண்ட்ரிஸ் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எனக்கு இதெல்லாம் அங்கே இருக்கிற கிளைண்ட் சொல்லி தெரியும். நான் பிரான்ஸில் இருந்தேன் குறித்து, இப்போ நான் டென்மார்க் வந்துட்டேன். என்னமோ பெரிய கண்டம் தாண்டிட்டாரு. நம்ம ஒரு திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் போகிறது, அரக்கோணத்துலேருந்து சென்னை வர மாதிரி இவங்க நினச்சி அவ்வளோதான். நம்ம ஆனால் பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பெரிய விஷயம் மாதிரி. அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை தூக்கி கனடாவில் உட்கார வச்சு ஜில்லுன்னு, சில பேருக்குலாம் டிசம்பர் மாதம் வேலை கிடைச்சிரும். அவ்வளோ பாவம். அங்கே போயிட்டு -20 டிகிரி -15 டிகிரி ரொம்ப கஷ்டம். இந்த குரு பகவான் ஜில்லுன்னு வச்சிருப்பாரு உங்களை. இந்த வருடம் மேசராசிக்காரங்க இந்த ஊரே வேணாம், ஐ டோன்ட் லைக் திஸ் பொல்யூஷன் கல்ச்சர், நான் ஒன்லி அமெரிக்காவில் மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே தூக்கி குரு பகவான் மேலே வச்சிருவார் சார். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சார். அங்கே போய் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது, எப்படி வாழ்றதுன்னு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கை 7ஆம் வீட்டு குரு பகவான் இருக்கும் பொழுது நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய அறிவு எப்படியா இருந்தாலும் நம்ம படித்ததுனால தான் அங்கே வேலை கிடைக்கும். அதனால் நம்மளை படித்தவன் அவன் நினச்சிட்டு இருப்பான். அப்படியே வச்சு ஓட்டிக்க வேண்டியதான். குரு பகவான் 7ஐ பார்க்கிறார். அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம். நான் ஏதோ பண்ண போக அது எதுவும் ஆயிடுச்சு. நம்ம ஒரு பக்கம் வண்டியை லெஃப்ட்ல விட்டா அது ஒரு பக்கம் ரைட்ல போகுது. ஆனால் கரெக்டாக இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அது எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியாது. இந்த நானும் ரவுடி தான் படத்தில் ஒரு மாதிரி கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா 1 தானே பண்ண சொன்னேன், இப்போ 2 பண்ணிட்டேன், எடுத்துக்கோ, டேக் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதில் சொல்லுவார், உனக்கு கத்தியை பிடிக்குதாங்கிறது கத்திக்கு யாரை பிடிக்குதோ அந்த மாதிரி நமக்கு புகழ பிடிக்குதாங்கிறது புகழுக்கு நம்மளை பிடிக்கணும். ஸோ 9ஆம் வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு குரு பகவானுக்கு உங்களை பிடிச்சிருச்சு, அவ்வளோதான், இந்த வருடம் ஜெயிச்சிட்டீங்க. அடுத்ததாக 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். மாமனாரோட மாமியாரோட சண்டை, நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும். அந்த மாமனார் மாமியார் சண்டையெல்லாம் சரியாகி
அவங்கள்ட்ட ஒரு நல்ல பேர், அப்பா அம்மாட்ட நல்ல பேர் கண்டிப்பாக எடுத்துடலாம். நீ என்ன பண்ணாலும் அவங்க பாராட்ட தான் போகிறாங்க. மாமியார்ட்ட நல்ல பேர் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் போன்றலாம் கிடைப்பாங்க. மேசராசிக்காரர்கள் குரு பயிற்சியால் சூப்பராக இருக்க போறீங்க. 100க்கு 200 மார்க். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு வந்து 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தான். தனம்னா காசு, பணம், திட்டு, மணி. சார், உலகமே எது நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு? அல்டிமேட்டா என்னன்னா, எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும், அல்டிமேட்டா அந்த பணம் சம்பாதிச்சு அந்த உலகத்துல நல்ல பேர் எடுக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம். சார், 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு படிப்பு விஷயத்துல நிறைய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், சில பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் கூட எழுதாகட்டும், நிறைய பேர் எறும்பு பிடிச்சி ஓட விட்டு அந்த பில்லிந்தி பிளாங்க்ல எங்க போய் நிற்கிதோ அது பேர் ரவுண்டு போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கான். அதுதான் அவை நேரம். நிறைய பேர் உண்மையிலே நீங்க எழுத சொல்லுங்க, எழுதுனதான் தெரியும், அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்லயே வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்படியும் ஃபிளேம்ஸ் மாதிரி ஏபிசிடி ஏதோ ஒன்று போட்டு கண்டிப்பா கிளிக் ஆயிரும். அதுல 100க்கு 70% பேர் கிளிக் ஆயிரும். ஒரு பேராசிரியர் இருந்தார், இன்னொரு பேராசிரியர் ஒருத்தர் திருத்திட்டு இருக்காரு. எல்லாம் புரிஞ்சுங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா எப்படி பாஸ் ஆவீங்கன்னு சொல்றேன். நம்ம சொல்ற மாதிரி தான், ஒன்றும் பயம் இல்லை. எதை பத்தி பரீட்சை பத்தி பயமே வேண்டாம். காரணம் என்ன சொல்லுங்க? அதெல்லாம் படிக்கிற பையன் கவலை பண்ணும், நமக்கு என்ன கவலை பண்ணும்? 2ஆம் வீட்டு குரு பகவான் வரும் பொழுது நம்மளை எப்படி பாஸ் பண்ணி விடுவாருங்கிற கதை சொல்றேன். அப்போ 2 பேராசிரியர், அப்போ ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எழுதுவார், இன்னொரு பேராசிரியர் இருக்கார். யார் வந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் அடிச்சுட்டு 1 மார்க், 2 மார்க் 1 மார்க், 2 மார்க் 1 மார்க், 2 மார்க் 1 மார்க், மொத்தம் 40 மார்க். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எந்த படிக்காத பையன் போனாலும் அவனுக்கு 40 மார்க் கன்ஃபார்ம். அவர்கிட்ட போனா பாஸ் ஆயிடலாம். ஆனா ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, 95 மார்க் எழுதுனவன் போனாலும் அதே 40 மார்க் தான். அதே வந்து 10 மார்க் எடுக்கிறவன் போனாலும் அதே 40 மார்க் தான். அது மாதிரி திருத்திட்டு இருக்காரு. அப்ப இவர் அவர்கிட்ட சொல்ல, யோ பார்த்து திருத்தியா, என்ன அந்த மாதிரி திருத்துற? பாருங்க சார், இப்பெல்லாம் எழுதுறது என்ன சார் புரியுது? ஒண்ணுமே புரியல சார், பாருங்க சார் அப்படின்னு சொல்லி, என்ன ஒண்ணும் புரியல, நல்லா தான் எழுதியிருக்கான், ஒண்ணுமே புரியல சார், இங்க பாருங்க சார் அப்படின்னு திருத்திட்டே இருந்திருக்காரு. இவருக்கு ஒரே டவுட், என்னதான் ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான்னு தெரியல. பேராசிரியர் இவருக்கே புரியலன்னா பையனுக்கு புரிய போகுது. அப்போ ஒசூர்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு. இந்த மாதிரி இந்த ஒசூரை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே லாங்குவேஜ் அங்க. அப்போ யாரோ ஒரு தெலுங்குக்காரங்க பேப்பரு, எங்களோட 2 பேப்பர் உங்கள்கிட்ட வந்துருச்சு, உங்களோட தமிழ் பேப்பர் இங்க வந்துருச்சு, அந்த தமிழ் பேப்பர் இருந்தாங்க, உங்க 2 ஸ்டூடெண்ட் பேப்பரை கொடுத்துட்டோம், எங்க தெலுங்குக்காரங்க 2 பசங்க பேப்பரை கொடுங்கன்னு கேட்கறாங்க. நம்மளால தெலுங்கு பேப்பரை திருத்தி 40 மார்க் போட்டு ரெடியா வச்சிருக்காரு. இதைதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லியிருக்கான். பாத்தீங்களா சார், ஒண்ணுமே புரியலன்னு மார்க் போட்டு 40 மார்க் போட்டு வச்சிருக்கான். சூப்பர் ஒரே அச்சியமா போச்சு. இப்போ இந்த போய் என்னன்னு போய் கொடுக்கறது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தெலுங்கு பேப்பரை திருத்திருக்கான், 40 மார்க் போட்டிருக்கான். சரின்ட்டு போய் ஒரு வேலையா, ஐயா ஒரு தப்பு நடந்து போச்சு, நம்மளே ஒரு தெலுங்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு முரட்டத்தனமா திருத்திட்டாரு, இந்தாங்கன்ட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அந்த ஆளு நல்ல நேரம் பாருங்க, அப்படியே சொல்லாதீங்க அவரை அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு, எவ்வளவு பெரிய வித்துவானா இருந்தா எவ்வளவு அழகா திருத்திருப்பான், என்ன அழகா மார்க் போட்டிருக்காயா, கரெக்டா மார்க் போட்டிருக்காயா, 40 மார்க் தான் எதுக்கு அப்படிங்கிறாங்க. சூப்பரிண்டென்ட்டுக்கு ஒரே சிரிப்பு, என்ன செய்யறதுன்னே தெரியல. நேரம் நல்லா இருந்ததுன்னா நீங்க ஏபிசின்னு நீங்க சும்மாதான் முட்டை போட்டீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா என்ன ஒரு அறிவு பிரமாதம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹானர்ஸ் பட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாம் ஒரு நேரம் தான் சார். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு பாருங்க. அப்போ எக்ஸாம் டைம்ல நமக்கு டென்ஷன் வந்துடும். அங்க பாருங்க, கூட ஒருத்தன் எழுதிட்டு போய் 97 மார்க் எடுத்துட்டு போயிட்டான். அந்த மாதிரி தெலுங்கு பேப்பரை திருத்தி அந்த நல்ல பேர் எடுத்துட்டு போயிட்டான். 2ஆம் வீட்டில் குரு பகவான் வந்தால் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, மொத்தத்துல உங்களை ஒரு விஞ்ஞானி இந்த உலகம் ஒத்துக்கும். அப்போ 2ல இருக்கிறவங்க குரு பகவான் அப்படி ஒரு படிப்பில் கூட ஒரு யோகம். எல்லாரும் படிச்சவன்லாம் விஞ்ஞானி ஆயிட்டானா சொல்லுங்க? படிச்சவன்லாம் அதுல 2 பேர் தான், 2 ஃபார்முலா வச்சு ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அப்படி 2ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது குடும்ப வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறார். காசு பணம் 2 இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். இப்ப வியாதி, கடன், கஷ்டம் எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துட்டார். இனிமே உங்களுக்கு வறுமையே கிடையாது, வியாதியே கிடையாது. குரு பகவான் அடுத்து என்ன பார்க்கிறார்? 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆயுள் பாவம். சில பேர் எதுக்கிட்டாலும் பயந்துட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் நான் செத்துருவேன்,
நான் செத்துருவேன், என் வாழ்நாள் என்னை டெய்லி குடிக்கும் போது தான் சொல்லிட்டே குடிப்பான், நான் வந்து சீக்கிரமாக செத்துருவேன். அப்புறம் ஏன்டா குடிக்கிற, இருந்தாலும் நான் சீக்கிரமாக செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு கொடுமைனா, அடுத்த நாள் டாக்டர்கிட்ட வந்து மாத்திரை கேட்பான், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. டாக்டர் ஏதாவது என் மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா, டாக்டர் இதனால சைடு எஃபெக்ட் இருக்கா, நைட்டெல்லாம் குடிச்சதுனால சைடு எஃபெக்ட் இல்லையா, இந்த மாத்திரை ஒரு சைடு எஃபெக்ட் வந்துருச்சான். அந்த மாதிரி உடம்பை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பான். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆயுஷ் சம்பந்தப்பட்ட டவுட் இவனுக்கே நினைச்சுக்கிறது. ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்து, நமக்கு பிபி அதிகமாயிருச்சு, நமக்கு இருதயம் வெடிச்சிரும், இவரே நினைச்சுக்கிறது. அது ஒண்ணும் கிடையாது. குரு பகவான் அந்த ஆயுள் பாவத்தை காபந்து பண்றார், உனக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். 10 குரு பகவான் தொழில் ஸ்தானம் அதிகரிக்கிறது. தொழில் ஸ்தானம் என்ன தொழில் பண்ணாலும் அது டபுள் மடங்கு டெவலப் ஆகிறதுக்குரிய, தொழில் விருத்தியாகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் குரு பகவான் தருகிறார். ஆக ரிஷபராசிக்காரர்கள், நான் சொன்ன அந்த fill in the blanks கதையை மறந்துடாதீங்க. தெலுங்கு பேப்பரை திருத்தினா கூட நேரம் நல்லா இருந்ததுன்னா உங்களை விஞ்ஞானிட்டுருவாங்க. அதனால கவலையப்படாதீங்க. இந்த உலகத்தில் யார் சார் ரொம்ப படிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், நம்ம தான் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ குரு பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து எப்படியாவது தாட்டி நீங்கள் போயிட்டீங்கல்ல, 12th முடிச்சு இப்போ காலேஜ் போயிட்டீங்க, பார்த்தீங்கன்னா கூகுள் கம்பெனியில் வேலைக்கு செஞ்சுருவான் சார். நம்மளால எம்இ படிச்சுட்டு இங்கே தான் இங்கே தான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டில் சுற்றிட்டு இருப்பான். எப்படி இவனுக்கு கிடைச்சதுன்னே தெரியாது. இப்போ படித்தவள்ள பெரிய ஆகிட்டானா, எல்லாம் ஒரு நேரம் தான். உங்களுக்கு நேரம் வந்துடுச்சு. இந்த வருடம் நீங்க டாப்ல போறீங்க, கவலைப்படாதீங்க. ரிஷபராசிக்காரர்கள் 100க்கு 300 மார்க். அடுத்ததா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலே குரு பகவான் வந்து விட்டார். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். உடம்புல குரு பகவான் வந்தாலே என்ன ஆகும்னா, உடம்பை விட்டு தேவையில்லாத நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலக செஞ்சிருவார் குரு பகவான். எல்லாத்தையும் பாசிட்டிவா யோசிக்க வைப்பார். எதையுமே ஒரு பாசிட்டிவா பார்த்துக்கலாம் இப்படி நினைச்சு எவ்வளவு விஷயத்தை முடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் ரொம்ப திங்க் பண்ணா ஒண்ணும் எதுவுமே நடக்காது. டென்ஷனே இல்லாம இருக்கிறவன் தான் மிதுன ராசிக்காரங்க. பார்த்தீங்கன்னா ராசிலேயே ராகு பகவான், ராசிலேயே குரு பகவான் இருப்பது. அதனால உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாவே உங்களுக்கு ஜில்லுன்னு வச்சிருப்பார். பிறந்ததுல இருந்து கஷ்டம், எதுக்கு எடுத்தாலும் கஷ்டம், கஷ்டமோ கஷ்டம், கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. மிதுனராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. ராசிலேயே உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்து 5ஐ பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், 9 பார்க்கிறார். புத்திர பிராப்தி. அப்போ குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தி என்பது உண்டாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா IVF, IUI போன்றவை எல்லாம் செஞ்சு அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவே ஆயிருக்காது. நிறைய பேர் இன்னைக்கு கூட்டம் 5ஆம் வீட்டில் குரு பகவான் பார்க்கும் பொழுது நேச்சுரலாவே குழந்தை பிறப்புக்கான வழிகள் போன்றவை கிடைக்கும். நிறைய பேருடைய சிக்கலே தான், எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு குருஜி, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைக்கல. 10 வருஷமா ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு குழந்தைங்கிறது மட்டுமே ஓகேவே ஆகல. அது என்ன ஜென்மத்து பாவமோ தெரியல. அது மாதிரிலாம் உங்களுக்கு நீங்களே கவலைப்படாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அதுக்கான ஒரு நேரம் வரல, அவ்வளோதான். இந்த வருடம் குரு பகவான் வந்துட்டார், குரு 5 பார்த்துட்டார், இந்த வருஷம் குழந்தை பிறக்க போகுது, அவ்வளோதான். சார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு கஷ்டம் சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பொண்டாட்டி எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது 2வது கஷ்டம். 3வது கஷ்டம் என்னன்னா குழந்தை பிறந்தது. பிறக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் ஜாலி, பெரிய பெரிய டென்ஷன் மாதிரி இருக்கும். வா என் தேவதையில பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பீங்க. அது பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது தான் தெரியும் உங்களுக்கு. அப்படியே EMI ஏறிட்டே போகும் ஒன்னொன்னா. அப்போ ஒவ்வொரு விஷயமே இது பெரிய விஷயம், இது பெரிய விஷயம் நினைச்சிட்டே இருப்போம். எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது, எல்லாமே அந்த வேலை நீங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, குழந்தை பிறந்துருச்சு, அது ஸ்கூலுக்கு போய் இப்போ காலேஜுக்கு போயிடுச்சு, திரும்பி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஈஸியாக முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிட்டு அந்தந்த நேரம் வரும்போது அது நடக்கும். 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்து விட்டார், குழந்தை பிறக்க போகுது. இந்த வருடம் ஜாலி. 5 குரு பார்க்கறதுனால சொத்து சேரும். நிறைய பேர் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து சும்மாவே சொத்து வரும். அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யாராவது வாரிசு, நம்ம தாத்தா, நம்ம மேலே பிரியமா இருக்கிற தாத்தா, என்னோட லாஸ்ட் பையன் தான் பார்த்தீங்கன்னா வந்து தருதலையாக சுற்றிட்டு இருக்கான், இதெல்லாம் எப்படி உருப்பட போகிறது இல்லை அப்படின்ட்டு நமக்கு 2 கடை எழுதி வச்சுட்டு போயிடுவார். கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான் அண்ணன், அவனுக்கு எழுதி வச்சிருக்க மாட்டார். அவன் உங்ககிட்ட தான் படிப்பு இருக்கேப்பா அப்படின்றது. யோ இதெல்லாம் நியாயமே இல்லையா, அவன் சும்மா இருக்கும்போதும் சும்மா தான் சுற்றிட்டு இருந்தான், இப்போ உனக்கு சொத்து வேற கிடைச்சிருது. சில வீட்டில் எதிர்பாராத விதமா நடந்துரும். அவன் பிறந்ததுலேருந்தே ஜாலியாக இருப்பான் சார், அப்பயும் ஜாலியாக இருந்தான். அவன் ஜாலியாக இருக்கானே, அவன் படிக்க மாட்டான், உருப்பட மாட்டான்னு நினைச்சா அவங்க தாத்தா 2 கடை எழுதி வச்சிருவான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் பையன் நிறைய படிச்சான் பார்த்தீங்களா, அவன் இவன் கடையில் வந்து வேலை செய்வான். ஏன்னா நம்ம அண்ணன் சும்மா தான் இருக்காரு, நம்ம கல்லாப்பட்டில் உட்கார வச்சுக்க வேண்டியது. இப்படி கதையில நான் பார்த்திருக்கேன். யாரை நம்ம ஒண்ணு ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அவன் தான் முதலாளி ஆயிடுவான். நிறைய படிச்சவங்க எதுக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணுறது நல்ல ஆள் தேவை. மைக்ரோசாஃப்ட் ஓனர் எழுதினார்,
நான் ஐம் நாட் டி குட் இன்ஜினியர், ஆனால் என்னோட நிறைய பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் என்கிட்ட வேலை பார்க்குறாங்கன்னு. ஐம் நாட் டி குட் இன்ஜினியர், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு எழுதினார். யாரு டான் அப்படின்னா நீங்க தான் டான். 5 குரு பார்த்துட்டாருல, அவ்வளவுதான் சார். எந்த ஒரு விஷயமே எடுத்துக்கோங்க சார், உங்களுக்கு எது கிடைக்குதுங்கிறது தான் முக்கியம். குரு பகவான் ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் சார். எந்த ஒரு டூருக்கு ஆள் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு டூருக்கு ஆள் பிடிக்கிறேன், ஒரு என்ன காசி கயா புத்தர் அந்த இதெல்லாம் கூட்டு போறாங்களா, அந்த டூருக்கு ஆள் பிடிக்கிறான். ஒரு ஹஸ்பண்ட்டை போய் கேளுங்க, சார் இந்த மாதிரி டூருக்கு வரீங்களா சார் அப்படின்னு கேளுங்க. அவன் என்ன சொல்லுவான்? இருப்பா வரேன், 4 நாள் டூரா, என் ஒய்ஃப்ட்ட கேட்டு வரேன், மத்தியானமா சொல்றேன். மத்தியானமா ஒய்ஃப்ட்ட ஒன்றும் இல்லை, ஒரே டென்ஷனாக இருக்கு, தலை ஒரு பக்கமாக வலிக்குது, 4 நாளாக ஒரே டென்ஷன், எனக்கு கொஞ்சம் வெளியே விட்டிங்கன்னா நான் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இவ்வளோ விட்டு போட்டதுக்கப்புறம் அந்த அம்மா ஓகே சொன்னா உண்டு. ஆனால் பெண்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது சார். அவங்க எடுத்தோடனே சொல்லிடுவாங்க, நீங்க என் பேர் போட்டுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? நீங்க என் பேரை போட்டுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் சொன்னதை எவனே வேணாம், நான் சொல்ல போறான். இதுல பாருங்க, இந்த டூருக்காரனு கூட யாரை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணு தெரியுது பாத்தீங்களா? அது ஃபர்ஸ்ட் அந்த மேடத்துல அப்ரோச் வாங்கியிருந்தா அவரே சும்மா தானே இருக்க, ஒரு 4 நாள் லீவ் போட்டு அந்த அம்மாவே கூட்டு போயிடும் வழியும். நிறைய பேர் வீட்டுல அவன் எதுக்கு இருக்கானே தெரியல, இவங்க போடுற டூரு கூட்டு போறது அவர் வேலையை. சோ அப்போ இந்த மிதுன ராசிக்காரருக்கெல்லாம் 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகங்கள் எப்படி படைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வழியை உங்களுக்கு ரூட்டை உருவாக்கி கொடுத்துறாரு. 7 குரு பார்த்துட்டாரு, கல்யாணம் ஆயிடுது. 9 குரு பார்க்கிறார், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் கூரை பிச்சுட்டு கொட்டுதும்பாங்கல்ல, அது உங்களுக்கு தான். இந்த வருடம் அதிர்ஷ்டசாலிகள்னா யாருன்னா மிதுனராசிக்காரர்களை அடிச்சுக்க ஒருத்தன் பிறந்து வரணும். சூப்பரா இருக்க போறீங்க, 100க்கு 300 மார்க். அடுத்ததா கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் சார்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவான வீடு. 12ஆம் வீட்டையே 2 விஷயமா சொல்றாங்க. ஒரு 12ஆம் வீடு தான் வந்து முக்தி ஸ்தலம்னு சொல்றாங்க. 12ஆம் வீடு நல்லா இருந்தா நீங்க வந்து சிவ தீட்சை எல்லாம் பெறுவீங்க. 12ஆம் வீடு இருந்தா உங்களுக்கு வந்து ஞானம் வந்துடும் எல்லாம் சொல்றாங்க. 12ஆம் வீடு அப்படிங்கிறது இல்வாழ்க்கைக்கான இடம். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லா பிரச்சனைகளும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்துட்டா சரியா. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதுக்கான அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். சார் இன்னைக்கு நைட்டு டிவியை திறந்தா இதுதான் சார் வேலையே, 11 மணிக்கெல்லாம் டிவி போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். நிறைய பேர் வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைலாம் தூங்குனதுக்கு அப்புறம் இதுதான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். 11 மணிக்கு மேலே டிவி வச்சேன்னா 12:30 1 மணி வரைக்கும் இதுதான் ஓடுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், குரு பகவான் 12க்கு வந்த 1 போதும், இது நின்று பேசும். குரு பகவானை சொல்றேன், 12ஆம் வீட்டில் இருக்காரு குரு பகவான். நீங்க வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்க, குரு பகவானை தான் சொல்லிட்டு இருக்க. 1 போதும். ஸோ குரு பகவான் 1 இருந்தாருன்னா போதும், அதுக்கு மேல நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், மீதியெல்லாம் குரு பகவானே பார்த்துக்குவார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதுக்கு தெம்ப கொடுக்குறாரு. நிறைய பேர் என்ன பண்ணுனே தெரியும், அதாவது டென்ஷன் சார், ஒர்க் டென்ஷன். 11:15 கூட ஸ்டேட்டஸ் கேட்டு போன் பண்றான். இதுதான் டென்ஷன். மீடியாக்காரங்கெல்லாம் கேட்டா அது அதுக்கு மேல 12 மணி வரைக்கும் லைன் அப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஷூட்டிங்கா. என்ன தூங்க விட முடியாது, நீ எதுக்கு தூங்குறேன்னு கேட்கறாங்க. காலங்காலத்தில் திரும்ப எந்திரிச்சு 4 மணிக்கு திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் போட்டு விடணும். நிறைய பேர் பாரினர் மாதிரி ஆயிட்டா சார், நைட் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கான், பகல தான் தூங்குறான். போற போக்க பார்த்து எதை நோக்கி உலகம். அப்ப 12ஆம் வீட்டுக்கு போய் இல்வாழ்க்கையில் இன்பத்தை சந்தோஷமா பொண்டாட்டி கைப்பிடிச்சு பேசிட்டு இருந்த நாளே போச்சு. நிறைய பேர் வீட்டுல அவங்களுக்கே தெரியல, இந்த ஒரு ஜீவன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியல, எதுக்கு போகுதுன்னு தெரியல. காத்து மாதிரி வந்துட்டு காத்து மாதிரி போயிடுறான். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வரான், எல்லாரும் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுறான். இது அது அந்த மாதிரி தான் ஓடுது நிறைய பேர் விட. அதெல்லாம் சரி பண்ணி இல்வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கிறார். அது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஐ பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன, வீடு மாடு மனை போன்றவற்றை குரு பகவான் பார்க்கிறார். நான் பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், நான் பெரிய லேண்டு வாங்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு லேண்டு வீடு போன்றவெல்லாம் குரு பகவான் தருவார். உங்களுக்கு நான் ஒரு ஆசைப்பட்டேன் குருஜி, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வருடம் தான் எனக்கு வீடு கிடைக்க போகுது. நிறைய பேர் வீடு கட்டுறதுல ஒவ்வொரு சிக்கல். நம்ம ஒரு வீடு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், அப்பதான் நம்ம மாமனார் வருவார், என்னமோ ஒரு பெரிய அரண்மனை கட்டி வச்ச மாதிரி அவர் நம்ம மட்டும் தான் அட்வைஸ் பண்ணுவார். பார்த்து வாங்கியிருக்கலாம் நம்ம அப்பல, இந்த பக்கம் பிரிட்ஜ் வருதுன்னு சொன்னாங்க, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணா இடிச்சிருவாங்கல்ல அப்படிங்கிறது. யோ நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லியா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வர்றவங்க பூரா
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஏரி இருக்கு, அது தண்ணிலாம் கீழே ஏறிடுச்சுன்னா பேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டிங்களா, வர்றேன் ஃபுல்லாக நமக்கு அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேர்லேயே பயமுறுத்தி எந்த இடத்துலையுமே வீடு கட்ட விடாத மாதிரி. சிட்டிக்குள்ளே வாங்கினா விலை அதிகம் தான், ஊரை விட்டு வெளியே வந்து வாங்குறோம். ஊரை விட்டு வாங்கினா சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சார், அவர் வீடு வாங்கி அவருக்கு ஏற்று வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து போயிட்டார், இறைவன் பதம், அவரே முடிவை தேடிக்கிட்டார். அந்த ஏரியாவில் பேய் சுத்துன்னு சொல்லி அந்த வீட்டை எவனுமே வாங்க விட மாட்டாங்க. இந்த ஊரில் ஒரு வீடு வாங்குறதுங்கிறது வீடு வாங்குறதோட நிற்குதா? அதுக்குள்ள பேய் இருக்குது, அதுக்குள்ள சாமி இருக்குது, அதுக்குள்ள சென்டிமெண்ட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள். ஸோ அப்போ 4ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரு வீடு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ராசியான வீடு, அவ்வளோ ராசியான ஒரு விஷயம். உண்மையிலேயே ஒரு ராசி இருக்கு. நிறைய பேர் நிறைய வீடுகளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது காஞ்சனா வீடுங்கிறதே. நிறைய பேர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு காலத்தில் 13ஆம் நம்பர் வீடு படலாம் நான் ஃபுல் டைம் உட்காந்து பார்த்துருக்கேன் சார். வீடுங்கிற கான்செப்டுக்குள்ளேயே இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு. அந்த 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது எளிதில் வீடு கிடைக்கும். அது ஒரு பெரிய யோகம், எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஆசைப்பட்ட வீடு இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் 6ஐ பார்க்கிறார். 6ஐ பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் லிவர் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறார். அதே மாதிரி குரு பகவான் 8ஐ பார்க்கிறார். ஆயுள் பாவத்தை ஒரே தூக்குறார். ஆயுள் பாவம் யாருக்கெல்லாம் வந்து பயப்படும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் சார், உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எல்லாம் சரியாயிடும். ஆக உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஒரே ஹாப்பியாக இருக்க போறீங்க. அது சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் ஒரே ஜாலி தான். உங்கள் குரு பகவான் எந்த விஷயத்துக்கு வராரோ இல்லையோ இந்த விஷயத்தில் உங்களை ஹாப்பியாக வச்சிருக்க போறார். அதுக்கடுத்து 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்து உங்களுக்கு ஆயுள் பாவம் மாங்கல்ய பலம் எல்லாத்தையும் சரி பண்ணுறார். சூப்பராக இருக்க போறீங்க. 4ஆம் வீட்டில் வீடு கட்ட போறீங்க, ப்ரமோஷன் வரப்போகுது. கடகராசிக்காரர்கள் செம ஹாப்பியாக இருக்க போறீங்க. அப்படியே அவங்களுக்கு மார்க்கும் கொடுத்துட்டீங்கன்னா ஆமாம், 100க்கு 200 மார்க். செம ஹாப்பியாக இருங்க. இந்த வருடம் குரு பயிற்சியால் நிறைய யோகங்களை பெறக்கூடிய உண்மையான நபர் நீங்க தான். அடுத்ததா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 5 கூடிய குரு பகவான் 5 கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா லாபங்கள் பல வகையில் பெருகும். லாபம்னா நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அது ஒரு கான்செப்ட் வேணும். இந்த தொழில் நம்ம பண்றோமே, இந்த தொழில்னால நமக்கு ஏதாவது விருத்தி கிடைக்குதா, நமக்கு வந்து இந்த தொழில் டெவலப் ஆகுதா அப்படிங்கிறது தான். நிறைய பேர் இந்த பெருமைக்கு எறும்பு ஓட்டுறதுமாங்க, அந்த மாதிரி பெருமைக்கு சும்மா காட்டி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் ஸ்டாண்ட் ஆகிறதே பெரிய விஷயம் சார். உங்களை யாரும் இங்கே ஸ்டாண்ட் ஆக சொல்லல, உங்களை சம்பாதிக்க தான் சொன்னிச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், அந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் ஆகிறோம்னு சொல்லியே அது அப்படியே ஒரு கட்டத்தில் பார்த்தா எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறது தான். சார் எந்த ஒரு தொழில் நீங்கள் பண்ணாலும் அந்த தொழில் உங்களுக்கு லாபம் கிடைத்தால் அது உங்களுக்கான தொழில். ஒரு தொழில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அது எனக்கான ரிசல்ட் கிடைக்கலன்னா அது உங்களுக்கான தொழில் இல்லைன்னு பொருள். எல்லாரும் ஒரு தொழிலுக்காக தான் டிசைன் இருக்காங்க இந்த உலகத்தில். எல்லாரும் எல்லா தொழிலும் செய்ய முடியாது. 11ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கான வெளிச்சத்தை காட்டுகிறார். 5ஆம் வீட்டுக்கு யோகாதிபதி உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது யோகத்தை தருகிறார். திருமண யோகம், குழந்தை யோகம் எல்லாமே ஒரு யோகம் தான் சார். அந்த யோகத்தை தரக்கூடிய மிக அற்புதமான அமைப்புனா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு தான். இந்த குரு 3ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு 3ஆம் வீட்டை பார்க்கும்போது முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். எந்த முயற்சியா இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி பண்றோம், அந்த முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைச்சாதான் அதுக்கு அடுத்த முயற்சி பண்ணுங்கிற எண்ணமே வரும். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அந்த முயற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கோம், நம்மளுக்கு ஒருத்தர் நம்ம திரும்பி கூட பார்க்கலன்னா அந்த முயற்சி பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. கஷ்டப்பட்டு உட்காந்து ஒரு போஸ்ட் போடுறோம், ஒருத்தன் கூட அதை பார்க்கல அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஒரு முயற்சி அப்படிங்கிறதே என்னன்னா அது யாராவது நம்மளையும் யாராவது பார்க்குறாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்தால் தான் அது அடுத்தபடி கொண்டு போகணும்னு தோணும். சில பேர்லாம் முரட்டுத்தனமா யாருமே பார்க்கலனாலும் பண்ணிட்டு இருக்கிறலாம் இருக்கான். யாருமே பார்க்கலனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு நாள் நம்மளை பார்ப்பாங்க. நம்மளுடைய நடிப்பு அரக்கன்லாம் இருக்காரு, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்த முயற்சினால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலக்க போகுது யார் டீம்ல வந்திருக்காரு. நான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். தொடர் முயற்சி அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இவங்கலாம். 5 கூடியவன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். என்ன ஒரு தன்னை நம்பி இருந்தா இவ்வளவு தூரம் மேல முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுலாம். சிம்மராசிக்காரர்கள் உங்களை நம்புபவர்களை பெரிய அளவு வர போறீங்க. அதே நேரத்தில் 8 கூடியவனாகவும் அந்த குரு பகவான் இருப்பதால் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய அசட்ஸ் போன்றவை சேரும். நிலை சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் நிறைய தரும். நீங்க தான் பண்ணையாராக போறீங்க. நீங்க வந்து இந்த பூர்ஷ்வாம்பாங்க, அந்த மாதிரி ஊருக்குள்ள பெரிய அளவு போறீங்க. 11ஆம் வீட்டில் இருக்கிற நல்ல நல்ல நண்பர்கள் போன்றவர்கள் கிடைக்கும். உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்மகிட்ட இருந்து நல்ல நல்ல நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா நல்லா இருப்போம். நான் ரொம்ப நாளாக அதான் சொன்னேன். ரொம்ப நாளாக நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம். நல்ல நண்பர்கள் தான் நமக்கு சேர்றது தான், அதுதான் யோகம். நல்ல மனைவி, நல்ல வேலை, நல்ல நண்பர்கள், நல்ல இதெல்லாம் இருந்தாலே நல்ல எதிர்காலம் தன்னால் வந்துடும்.
அந்த நல்லங்கிறத குரு பகவான் ஆக்கி தருவார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை ஒரு செகண்ட் அப்படி தூக்கி வெளிப்பட்டுருவார். அவ்வளவுதான், இது எதுக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன், இது எதுக்கு தேவையில்லாத வேலை போன்றவற்றெல்லாம் தருவார். சிம்மராசிக்காரர்களுக்கு சிங்கம் மாதிரி இந்த காட்டில் நீங்க தான். நல்லா புரிஞ்சுங்க, சிம்மராசிக்காரர்கள் வேற எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே சிம்பிள், உங்களுக்காக ஒரு டயலாக் டெடிக்கேட்டடா சொல்றேன். நம்ம தம்பி கூட சிம்மராசி தான், அவருக்காக சொல்றேன். ஒரு டெடிக்கேட்டடா ஒரு வார்த்தை சொல்றதா இருந்தா, புலியை நேரில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, புலி நடமாடுதுன்னு தெரிஞ்சா போதும். அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரர்களாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இயங்குகிறீர்கள் என்று தெரிந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வந்துடுவீங்க. காரணம் என்னன்னா, டிஃபால்ட்டாகவே ஹெச்ஓடிங்கிறது சூரியன் தான். சூரியன் யாரையும் சுற்றி வருவதில்லை, சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றி வரும். அந்த மாதிரி தான் தனித்த ஒரு திமிரும் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் போராட்டு தருவார். ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுன்னா, 5 கூடன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தை பிளான் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் தள்ளி பிளான் பண்ணுறது நல்லது. குழந்தை பிளான் பண்ணுறவங்களாம் உடனே குழந்தை கொடுத்துருவார். குரு பகவான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அதனால் என்ன, குரு பகவான் ஹாப்பியாக இருந்தாலே நமக்கு பயம். என்ன பிரச்சனை அப்படின்னா, பார்த்து எல்லாமே ஒரு பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம்னு ஒன்று இருக்குது. அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் பாட்டுக்கு மிகவும் அதிகப்படியான அன்பை பொழியும் பொழுது உடனடி ரிசல்ட் போன்றவை கிடைத்து விடும். அதனால் அன்பை கொஞ்சம் பார்த்து பொழிங்க, அது நல்லது. அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிறப்பை உடனே கொடுத்துருவார். சில பேர்லாம் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை, அவன் கேரியர் பெரிய பிரேக் ஆகிடும். கேரியர் பிரேக்கே நிறைய பெண்களுக்கு இப்படித்தான். நான் பாட்டுக்கு நல்லா கரகரகன்னு முன்னுக்கு வந்துட்டு இருந்தேன், இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால ஒரு 2-3 வருஷம் கேரியர் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பிளான் பண்ண விட மாட்டார். இப்போ குரு வந்துட்டாருன்னா என்ன ஆகும்னா, குரு உடனே கொடுத்துருவார். அதனால குழந்தை பிராப்தி என்பது கிடைக்கும். அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். லவ் பண்ண பொண்ணு ஓகே பண்ணும். இந்த வருடம் காதல் சித்திக்கும், பார்த்து லவ் பண்ணும். காரணம் என்னன்னா, குரு பகவானுக்கு லவ்னாலே பிடிக்காது. ஸோ குரு பகவான் வந்து உங்க காதலை அப்ரூவ் பண்றாருன்னா, உண்மையிலேயே உங்களுக்கான பெண்ணா இருந்தால் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணுவார். நீங்க இதை சேட்டையெல்லாம் பண்ணா அதெல்லாம் அப்ரூவ் பண்ண மாட்டார். ஸோ நீங்க உங்களுக்கான உண்மையிலேயே தரமான லவ்னா, என்ன தரம் ஒன்றே நிரந்தரம், உங்க தரம் மட்டும்தான் அவர் பார்ப்பார். அதனால நீங்க குவாலிட்டியான லவ்வாக இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா லவ் பண்ணி வேஸ்ட், உங்களுக்கு அது சேர்த்து வைக்க மாட்டார். ஸோ அதனால குரு பகவான் இந்த வருடம் நிறைந்த சிறப்புகளை, யோகங்களை, லாபங்களை அளித்தர போகிறார். மகிழ்ச்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். அடுத்ததா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு 10ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர். 10லே குரு பகவான் வரும் பொழுது பதவி பறிபோகும். சார், என் லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்டை சொல்றேன், அப்படியே கேளுங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு, பாஸ் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து ஒரு கிளைண்ட் வராங்க, வெளிநாட்டு கிளைண்ட், நீ தான் போய் ரிசீவ் பண்ணும் அப்படின்ட்டாங்க. அந்த ஆள் அமெரிக்காலேருந்து வரான். நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி வெங்கடாச்சலம்னு பேர், கமான் வெங்கடாச்சலம், கமான் வெங்கடாச்சலம்னு எழுதி போர்டு பிடிச்சிட்டு 2 மணிக்கெல்லாம் போய் அங்கே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் கண்ணு தூக்கம் சுருவுது, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தது. சரின்னு அந்த ஆள் அப்புறமா பொறுமையாக போர்டிங்லாம் முடிச்சுட்டு விடிய காத்தாலும் 3 மணி 3:30 மணிக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில், அவர் சொல்கிற ஹோட்டலில் அங்கே போய் ரிசப்ஷனில் போயிட்டு அவரோட ஆதார் கார்டு லுட்ரு, அவனுக்கு எதுவும் இல்லை, ஃபாரின்லேருந்து வந்தவன், நம்மளோட ஆதார் கார்டையே கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அவரை கொண்டு போய் ரூமில், சார் இதுக்கு நான் பொறுப்பு சார், சார் அவர் ஆதார் கார்டு தான் பரவாயில்ல சார், என் பேரில் போடுங்க சார்னு சொல்லி அவரை கொண்டு போய் ரூமில் சேர்த்துட்டு, பார்த்தா எனக்கு தலை வலிக்குது, காப்பி வேணும். ஓ, காப்பிக்கு எங்கேயா போகுது, அமெரிக்காவில் நான் காப்பியை குடிச்சிட்டு இருந்தேன். இல்லை நான் சென்னை வந்ததே, இங்கே தமிழ்நாடு வந்தது இன்வெஸ்டர் மீட்டிங், உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கம்பெனிக்கு நான் 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கேன், எனக்கு ப்ரூவ் காப்பி தான் வேணும். அப்புறம் இது விளம்பரம்லாம் பார்ப்போம் போல். சரின்ட்டு வீட்டுக்கு போய் இது ஒய்ஃபு தூங்கிட்டு இருந்த ஒய்ஃபை எழுப்பி இதுக்காக ப்ரூ காப்பி பிளாஸ்கில் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் இந்தாயா குடியா அப்படின்ட்டு குடிக்க வச்சு, அவங்க கூடயே நான் அவ்வளோ பொழுது எடுத்துருச்சு, 1-2 மணி நேரம் அவங்க கூடயே சேர்ந்து நானும் வெளியே உட்காந்துருந்துட்டு அப்படியே தூக்கம் சொருவுது. எந்திரிச்சு அவனை காலைல கூட்டு வந்து 7 மணிக்கெல்லாம் கம்பெனியில் விடணும். நான் தான் சார் அன்றைக்கி டிரைவர், அவருக்கு இன்னும் கூப்பிட்டு போய் டிரைவர் 6:30 மணிக்கு விட்றேன். போகும்போது வண்டி பஞ்சர். நம்ம எல்லா நாளும் நல்லா ஓட்டுவோம், அன்றைக்கி பார்த்து இந்த மாதிரி ஓட்டிட்டேன். இன்னும் கூழுக்கு ஒரு நாய் வந்துருச்சு, இடிச்சுட்டு பஞ்சர் ஆயிடுச்சு. பெரிய காஸ்ட்லி காரு. என்ன சொல்லிட்டான், என் கார் அந்த மாதிரி பண்ணிட்டியே, என் காரை நீ பஞ்சர் மாற்றிவே, நான் உள்ள இன்வெஸ்டர் மீட்டிங் முடிச்சு வரதுக்குள்ளே கார் ரெடியாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஆள் ஏதோ கோவப்பட்டு ஏதாவது நம்ம முதலாளி நம்மளை கோவப்பட போகிறான்ட்டு உட்காந்து பஞ்சர்லாம் கழட்டி டயர்லாம் மாற்றிட்டு மெக்கானிக்கு 6 மணிக்கு எந்த மெக்கானிக் வர போகிறான், எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கேன் சார். மீட்டிங்லாம் முடிஞ்சது 9 மணிக்கு கிளம்பிட்டார். திரும்ப அடுத்த ஃப்ளைட் ஏறி அமெரிக்கா போயிட்டார். என் பாஸ் 10:30 மணிக்கு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு
உங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பே கிடையாதா? வேற என்ன கேட்குறாரு? பொறுப்பே கிடையாதா? இவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் அமெரிக்காலேருந்து வந்திருக்கார், நம்ம கம்பெனிக்கு 2000 கோடி தரப்போறார். நீ என்னடானா எனக்கு என்னடான்னு வீட்டில் படுத்துட்டு இப்போதான் எந்திரிச்சு வர. இப்போ என்னதே நான் இப்போதான் எந்திரிச்சு வரேண்ணா, நைட்லேருந்து இவங்க கூட தாங்க நான் ட்ராவல் பண்ணுறேன், இப்போ தாங்க பஞ்சர்லாம் போட்டு வரேன், இங்கே பாருங்க கையெல்லாம் கருப்பாக இருக்கு. இந்த நிலைமை தான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இவ்வளோ நேரம் நீங்கள் மீட்டிங்க்கு வெளியே நீங்கள் காருக்கு உங்களை பஞ்சர் போட விட்டாரு குரு. உள்ள இருந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், வெல்கம் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு எல்லா பேரையும் எடுத்துட்டு போயிட்டான். இவங்க எல்லாம் ப்ரமோஷன் வந்துடும். நீங்க உங்க பேர் என்ன, அவர் வண்டி இடிச்சவர், நீங்க அந்த ஆள் 2000 கோடி தரல, நம்ம கம்பெனி மேல இருக்கிற கோபத்துல இருந்தாலும் தரல. ஆனா உங்க பேர் என்ன, நீங்க கார் இடிச்சு அவர் டென்ஷன் பண்ணிட்டீங்க, அதனால தரலான்னு ஆக்கிட்டானுங்க. என்ன அழகா எதை கொண்டாந்து எதோட சேர்த்து விட்டு. இதுதான் கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு விதவிதமான கதை சொல்லி நீங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட். அப்ப 10ல குரு பகவான் இருக்கும்போது என்ன செய்யணும், மேனேஜரை கூப்பிட்டு நீயே வேலையை விட்டு போறியா, நானே வேலையை விட்டு அனுப்பட்டுமா என்று கேட்டால், ஐயா வேணாங்க ஐயா, முடிவு எதா இருந்தாலும் பார்த்து எடுங்க, உங்களுக்கும் புள்ள குட்டிலாம் இருக்கு, யோசிச்சு செய்யுங்க. அந்த மாதிரி அவரையே சென்டிமெண்டா யோசிக்க வச்சிடணும். இவனை ஏதாவது தூக்கி ஏதாவது சாபகமா விட்டுற போறான்ட்டு அப்படியே இருந்தாலும் பயந்துகிட்டே ஒரு வருஷத்தை ஓட்டிட்டாருன்னா அடுத்தடுத்து நீங்க பழச்சிக்கலாம். இந்த வருஷம் அவர் ஒரு பீதியிலே வச்சிருக்கேன். நான் சொல்ற இந்த டூலை மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதையும் யூஸ் பண்ணாங்க. ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா அவர் பதிலுக்கு பதில் ஆர்குமெண்ட் பண்ணுவார். நம்மகிட்ட கொஸ்டின் தான் நமக்கு தெரியும், நமக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், பார்த்து செய்யுங்க, உங்களுக்கும் குழந்தை இருக்கு பார்த்துக்குங்க அப்படின்ட்டீங்கன்னா அந்த சரிப்பா போப்பான்னு விட்டுருவான். ஸோ அந்த மாதிரி 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான், 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை. இவ்வளவு சொன்னாலும் உங்கள்கிட்ட பணம் வரும். அதான் அதுல ஆச்சரியமான விஷயம். இவ்வளவு சொன்னாலும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போடுவான், என் ஒய்ஃபோட ஜாலியாக இன்னைக்கு வந்து நான் வந்து போயிட்டு வந்தேன், சும்மா ஏதோ ஓலா பிடிச்சி பீச் வரைக்கும் போயிட்டு இருந்திருப்பீங்க சார். அது போட்டதுக்கு உடனே அடுத்த நாள் பேங்க்கார இஎம்ஐக்காரர் கேட்பான், சந்தோஷமா கார்லாம் எடுத்து சுத்த தெரியுது, இஎம்ஐ கிட்ட தெரியலையான்னு கேட்பான். யோ எதை கொண்டு வந்து எதோடைய சேர்த்துற. இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை உண்டு பண்ணி நீங்க 4 பேர்கிட்ட நல்லா இருக்கீங்கன்னு, சும்மா நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா கூட அவனே நினைச்சுக்கிறது நீங்க பெரிய ரிச்சஸ்ட் மேனா ஆயிட்டீங்க போல இருக்கு. 2ஆம் வீட்டு குரு பகவான் போவார், ரன்னிங் மணியை கொடுப்பார், அன்றாடம் புழங்கிறதுக்கான பணம். அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அம்மாவோட உடல்நிலையை சரி பண்றார். அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார், சத்ரு எதிரிகள் போன்ற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை பண்ணி தரார். ஆக குரு பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல நல்ல பலன்கள்லாம் தரப்போகிறது. சூப்பரா இருக்கு. அப்படியே மார்க் கொடுத்துட்டீங்கன்னா 100க்கு 50 மார்க். ஸோ குரு பயிற்சி உங்களுக்கு வேலை புடுங்காம இருக்கிறது உங்க சாமர்த்தியம். மகனே உன் சமத்து, நான் சொன்ன ஒரு டூலை யூஸ் பண்ணுங்க. மேனேஜர் ஏதாவது கேட்டாருன்னா சார் பார்த்து செய்யுங்க சார், உங்களுக்கும் குழந்தை இருக்கு, நான் மட்டும் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரோ இருந்தாலும் உலகத்தில் அமைதி ஆயுதான் ஆகணும். இதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க, எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, சரிப்பா நீ போப்பாட்டு விட்டுருவாங்க, அப்படி சொல்லி பழிச்சிங்க. அடுத்ததா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். 12 ராசிகளிலும் இந்த 9ஆம் வீட்டிற்கு வருதல் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஒவ்வொரு தடவையும் 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம். நம்ம கண்மணி கூட கேட்டாங்க, 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வு. குறிஞ்சி பூ பூப்பது போல உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு வருதல் அப்படிப்பட்ட யோகங்களை தரும். ஓடி போனவனுக்கு 9ஆம், நான் ஏங்க ஊரை விட்டு ஓடி போறேன், நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு வீட்டுக்கு 2 வீடு, நல்ல சந்தோஷமா ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ், ஜாலியா இருக்கேன், நான் ஏன் ஊரை விட்டு ஓடி போனோம். ஸோ 9ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது அளவு கடந்த பலன்களை அள்ளி தருவார். சார் வறுமையிலே சுத்திட்டு இருந்தேன், அந்த வறுமையெல்லாம் சரி பண்ணி 9ஆம் வீட்டில் பார்க்கும்போது குரு பகவான் என்ன தருகிறார்னா வறுமைகள் எல்லாம் நீக்குகின்ற வழியை தருகிறார். வறுமையை நீக்கும் வழி அந்த 9ஆம் வீட்டு குரு உங்களுக்கு அள்ளி தருகிறார். 9லிருந்து 5ஆம் பார்வையாக 1ஐ பார்த்து விடுகிறார். உடம்பை பார்க்கிறார். உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் போன்றவற்றை சரி பண்ணுகிறார். நிறைய டயர்ட் ஆகிறேன், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறேன், என்ன பண்றேனே தெரியாது, ஒரே வெறியாகுது, எப்போ பார்த்தாலும் ஒரே வெறுப்புலேயே சுற்றிட்டு இருக்கேன். சரி நிறைய பேர் இப்படி தான் சார் சுற்றிட்டு இருக்கான், எதுக்குன்னே தெரியாமல் வெறுப்புலேயே சுற்றிட்டு இருக்கான். அந்த அந்த டென்ஷன், டிப்ரெஷன் யார்கிட்ட காட்டுறதே தெரியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்ட்ட போயிட்டு கூட இப்போ கடைசியா என்ன சொல்ற அப்படிங்கிறது ஒன்றும் சொல்லவே ஆரம்பிக்கல. அப்புறம் என்ன கடைசியா என்ன சொல்ற, நிறைய பேர் டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்கான், நம்ம ஆளுக்கு பேசவே தெரியாது. ஸோ இந்த நிச்சயம் அந்த குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த டென்ஷன் எல்லாம் சரி பண்றார். தேவையில்லாத டென்ஷன். நிறைய பேர் பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே போவான், ஆமா ஆமா கரெக்ட், அதுக்கு என்ன போ அப்படின்னு பேசிட்டே, எங்கடா பேசிட்டு போறான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று
வீட்டில் சண்டை போட்டா மிச்சத்தை அப்படி பேசிட்டே போய் கம்ப்ளீட் பண்ணிக்கிறான், அல்லது இதுக்கு மேல போய் சண்டை போட போறதுக்கு இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு போறான். ஏதோ ஒண்ணு மொத்தத்துல எப்படியா இருந்தாலும் அந்த அம்மா பேசும்போது நீ போய் கோட்டை தான் விட போற. ஏன்னா இவங்க சும்மாவே நல்லா பேசுவாங்க, நமக்கு பேச தெரியாது. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன தெரிகிறாருன்னா, இப்படி ஒரு சண்டே நிகழ்ச்சியே நடக்காத மாதிரி, இந்த ஒரு சண்டே வராது. இந்த ஒரு வருடமும் உங்க ஒய்ஃப் உங்களை சந்தோஷமா வச்சுக்குவாங்க. முன்னெல்லாம் வந்து கண்கலக்காம என் பொண்ணை பார்த்துக்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. இப்பெல்லாம் ஒண்ணு இந்த ஒண்ணு தாங்க நடக்கல. இனிமே வந்து பசங்களை பெற்றவங்கலாம் என் கண்கலக்காம என் பையனை வச்சு பார்த்துக்குமா அப்படின்னு தான் நடக்கல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லார் வீட்லேயும் மகளிர் அமைப்பு மாதிரி இனிமேல் ஆண்கள் அமைப்புன்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும். ஏற்கனவே இருக்குது சார், ஏற்கனவே இருக்குது. அதனால் நிறைய பேர் மெம்பர் இல்லாமல் இருக்கான். நீங்கள் சேர்ந்துட்டீங்களா குறிச்சி? நான் சேர்ந்துருக்கேன், நீங்களும் வந்து சேர்ந்துருக்கீங்க. அதனால் இவங்கெல்லாம் ஆண்களோட உரிமைகளுக்காக போராடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பெண்களால் உங்கள் மனைவியால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சந்தோஷமாக குடும்பம் இருக்கும். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன், அந்த தொழில் டெவலப் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி டெவலப் பண்ணேன், ஒரே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்கேன். இந்த வருடம் ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்க போறீங்க. காரணம் என்னன்னா, குரு பகவான் உங்களுக்கு 9ல் வரும்பொழுது திடீர் யோகங்களை 100 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல 200 ப்ராடக்ட், 200 பண்ணிட்டு இருந்த இடத்துல 500 ப்ராடக்ட், 500 பண்ண இடத்துல 1000 ப்ராடக்ட், ஒரே பிஸி தான். ஸோ குரு பகவான் பயங்கர பிஸியாக வச்சிருப்பார். அதே நேரத்தில் 9ல் இருந்த குரு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா முயற்சி ஸ்தானம். முயற்சியை குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சி அதிகமாகிறது. முயற்சி மற்றும் கூட பிறந்தவங்க, உங்களுடைய அண்ணா தம்பி போன்ற விஷயங்கள், ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களை வந்து அவங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகவே மாட்டேங்குது. குரு பகவான் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணுகிறார். குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது சொத்து. சொத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சொத்து நிறைய சேரக்கூடிய விஷயங்கள். நான் சும்மா ஒரு இதுக்காக பண்ணேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு விட்டது. ஹவுசிங் லோன் பண்ணுறவங்க எங்களுக்கு மேற்கொண்டு 20 லட்சம், நம்ம ஆளுங்க நம்மளை கடன் வாங்கி விடுறதுன்னா சந்தோஷமாக வாங்கி கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடைக்கிறதுக்குள்ள 4 மடங்கு 5 மடங்கு நம்ம தான் திருப்பி அடைக்கணும். ஸோ வாங்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். அது மாதிரி டபுள் மடங்கு நீங்கள் சொத்து வாங்கிடுவீங்க. சில பேருக்கு தான் அந்த மாதிரி அமைப்பெல்லாம். துலாம் ராசிக்காரருக்கு இந்த வருடம் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம். இந்த ஒரு வருடம் நான் சொன்ன ஒரு பாயிண்ட், இந்த வருடம் உங்கள் ஒய்ஃப் உங்களை சந்தோஷமா ஹாப்பியாக கண்கலங்காமல் வச்சுக்குவாங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 2வது விஷயம், உங்களுடைய அண்ணா தம்பிலாம் இணக்கமாக பழகுவாங்க. எதிரிகளே இல்லாத மாதிரி உங்களுடைய போகிற இடத்துலலாம் உங்களுக்கு காரிய ஜெயங்கள் போன்றவை ஏற்படும். ஹாப்பியாக இருக்க போறீங்க. 100க்கு 300 மார்க். அடுத்ததா விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் சார்? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு 8ஆம் வீட்டில் மறைகிறார். குரு 8ஆம் வீட்டில் மறைவது எப்படிப்பட்ட விஷயங்களை தரும்? குரு உங்களுக்கு 2-5 கூடியவர். 2ங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் வந்து 8ஆம் வீட்டில் மறைவது எப்படிப்பட்ட விஷயங்களை தரும்? ஒரு சின்ன கதையோட சொல்றேன், நம்ம ஸ்பெஷலே தானே சார். ஒய்ஃபுக்கு வந்து கம்பெனியில் அவங்களோட வேலை செய்கிற கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, பெஸ்ட் உமன் ஆஃப் தி இயர்னு அவார்டு கொடுக்குறாங்க. என்ன அவார்டு? பெஸ்ட் உமன் ஆஃப் தி இயர். எங்கள் அம்மா வீட்டில் அம்மா வந்து உலகத்தில் எந்த மாமியாராவது மருமகளை பெஸ்ட் உமன் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ டீஃபால்ட்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்கார என்ன பண்ணுறான், நான் ஃபோன் பண்ணி டவுட்டு, ஏன்னா பெஸ்ட் உமன் ஆஃப் தி இயர்னு எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னை போட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணுற ஒரு ஜீவன் பெஸ்ட் உமனாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க கம்பெனி ஹெச்ஆர் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அது ஒன்றும் இல்லை சார், நம்ம கம்பெனியில் 30 லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொட்டேஷன் பேசிஸில் ஆளுக்கு ஒரு வருஷமாக கொடுக்குறோம், இதுக்கப்புறம் இந்த அம்மா வாங்க போகிறதில்ல, ஏன்னா திரும்பவும் 30 வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு அந்த அவார்டு வரும், அதுக்குள்ளே ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் பெஸ்ட் உமன் ஆஃப் தி அவர் இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். இவ்வளோதான் விஷயம். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, ஏதாவது கப்பு கொடுத்துட்ருக்கனால அந்த லூசு போய் என்ன பண்ணுறான், ஒரு புத்தர் பொம்மை வாங்கி கொடுத்துட்டான், இதுதான் நினைவு சீல்டுன்னு. எங்கள் அம்மாவுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கிறதுன்னு தெரில. எப்படியாவது இது கண்டென்ட் ஆகணும், இப்போ இந்த அவார்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அப்போ என்ன செய்யலாம்? இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, வேணாம்ப்பா, நம்ம குடும்பம் வந்து எப்படிப்பட்ட குடும்பம், ஆமாம் பெரிய ராஜராஜ குடும்பம், நம்ம குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம், நம்மெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஆளுங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க, நம்ம குடும்பத்துக்கு புத்தர் ஆகாதுப்பா, புத்தர் விசையை வீட்டில் வச்சா வீடு விளங்காது பண்ணிட்டாங்க. புத்தர் என்ன தவக்கலை பொம்மையா? புத்தர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, புத்தர் அவ்வளோ பெரிய சாமி, அந்த புத்தர் பொம்மையை வச்சா
வீடு எப்படி சொல்லுவேன்? ஏன்னா எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, புத்தர் வந்து பொண்டாட்டியை வந்து விட்டுட்டு கைவிட்டு ஓடி போனவர் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் புத்தர் ஞானம் பெற்றார், அவர் போதி மரத்தடியில் அவருக்கு ஞானம் வந்துருச்சு, தத்துவத்தெல்லாம் எழுதினாருன்னு நம்ம சொல்லவா முடியும்? அவங்க வயசுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க டார்கெட் என்ன? பெஸ்ட் உமன் ஆஃப் தி அவார்டு நீ வாங்கக்கூடாது அப்படிங்கிறதா. இப்போ என் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, அதை படிக்காத முட்டாங்களா உங்க வீட்டில் ஒரு புத்தர் பொம்மை வைக்கிறதுக்கு புத்தர் பொம்மை விளங்காம போன்னு சொல்ல முதல் வீட்டை இப்பதான் பாக்குறேன், இதெல்லாம் ஒரு வீடா, இதுல உங்களுக்கு ஒரு பெருமை வேறன்ட்டு இவ ஒரு பக்கம் கோபமா இருக்கா. இந்த பக்கம் இந்த அம்மா புத்தர் சில வீட்டுக்குள்ள வந்துச்சு, வீடு விளங்க எப்படிமா வீடு விளங்காம போகும்னு சொல்ற பத்தியா, நீ நேற்று வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த, இப்ப பத்தியா சண்டை போட்ட, இதுல இருந்தே தெரியுதா அது விளங்காத பொருள் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த புத்தர் வந்ததுனாலதான் நமக்குள்ள சண்டை வருதோ. அப்புறமா அவங்க வீட்டில் ஒய்ஃபை போய் சமாதானப்படுத்தி, சரிம்மா விடு, புத்தர் இங்கே இருக்கக்கூடாது, உன் ஆஃபீஸ் கேபினில் வச்சுக்க, நீ தான் பெஸ்ட்டு உமன்னு சொல்லி அவங்க கேபின்லேயே கொண்டு போய் வச்சு, இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். ரிச்சயராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் முட்டை ஆஃபீஸு, ஒரு பக்கம் முரட்டு பீஸுமாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு ரொம்ப கஷ்டம். 2ஆம் இடத்துல வந்து அதே குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்த்து விடுகிறார். அப்ப என்ன ஆகும்னா, எதையோ ஒன்று சொல்லி குடும்பத்தை ஓட்டி இந்த ஒரு வருஷம் ஓட்டிடுவீங்க, மிகப்பெரிய தொழிலதிபராக போறீங்க. 2 குடையவன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காரு, 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால உங்களுக்கு வந்து வீடு மாடு மனை பண்ணலாம் அதிகரிச்சு ரொம்ப ஹாப்பியா வாழ போறீங்க. இந்த வருடம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொழிலதிபராகக்கூடிய வருடம். ஒரே ஒரு விஷயம் நான் சொன்ன இந்த கதை தான், ஒரு பக்கம் முட்டா பீஸ் ஒரு பக்கம் முரட்டு பீஸ், 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறது மட்டும் பெஸ்ட் மென் ஆஃப் தி அவார்டு உங்களுக்கு தான் தரணும். அதை மட்டும் நீங்க நினைவு வச்சுங்க. ஆனா நம்மளை யாருமே அந்த அவார்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் பெஸ்ட் விமன் கொடுக்குறாங்க. உமன்ஸ் டேக்கு 1000 விஷ் பண்றாங்க சார், யாராவது ஒருத்தர் மென்ஸ் டேக்கு விஷ் பண்றாங்களா சார்? கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அவ்வளவு தூரம் நம்மளை ஆணாதிக்கம்ங்கிறது, இவங்க பெண் ஆதிக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. 2 கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது இது போன்ற ஃபேமிலி சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும். அதனால நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும், ஆனால் இது சீரியஸா நடக்கும். அதனால நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். விருச்சிகராசிக்கார ஆண்கள் ஓட்டு தான், இப்படி ஒரு ஓட்டு, இப்படி ஒரு ஓட்டு, 2 பக்கமும் ஓட்டு போட்டுக்கிட்டு, ஆமா கரெக்ட், மனைவி வாழ்க, ஆமா அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, மனைவி வாழ்க, இப்படியே வாழ்க்கையே ஓட்டிட்டு போயிட்டு இந்த வாழ்க்கை ஃபுல்லா. சார் கல்யாணம் பண்ணாலேருந்து என் பொழப்பு அப்படிதான் சார் போகுது, இந்த வருஷம் கொஞ்சம் ஓவர் டைமா போகும், அதனால நீங்க கொஞ்சம் சீரியஸா போங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை மட்டும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சா போதும், மற்றபடி தனப்பிராப்திலாம் சூப்பரா இருக்கும். அப்படியே மார்க் கொடுத்துருங்க சார். 100க்கு 100 மார்க், ஹாப்பியா இருக்கு. அடுத்ததா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பெயர்ச்சி 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஃபாரின் யோகங்களை தருகிறார். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு பார்க்குற விஷயங்கள், அதாவது வந்து எனக்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கோ, ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டாங்கோ, எல்லா இடத்துலையும் கூப்பிட்டாங்க, செலக்ட் பண்ணியா, அது செலக்ட் ஆகிறது மட்டும்தான் கஷ்டம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் என்ன காரணம்னே தெரியாது, 2 பேருமே அழகாக இருப்பாங்க, பொண்ணு அழகாக இருப்பாங்க. சில பேர் வீட்டில் என்னென்னா ரொம்ப அழகாக இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தனக்கான ப்ரொஃபைல் கிடைக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணி கடைசியாக பார்த்தா 32 33 வயசு ஆயிரும். அதுக்கப்புறமா யாராவது ஒருத்தர் நம்ம கூடிய ஓரளவுக்கு ஜாதகம் மேட்ச் ஆனால் போதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த விஷயங்கள் கிடைக்கும் போது இறைவன் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது கடவுள் தந்த பிராப்தம். 7ஆம் வீட்டில் வந்து குரு பகவான் வரும் பொழுது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுனா, அந்த மாதிரி யாருக்கு என்ன பிராப்திங்கிறது யாருக்கும் தெரியாது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த பிராப்தத்தை தருகிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கான சரியான ஜோடியை உங்களுக்கு கண்ணில் காட்டுகிறார். உங்களுக்கு அந்த ஜோடி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்களுடைய எதிர்காலம் என்பதை நிறைய பேருடைய வாழ்க்கை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து லைஃப்பில் நல்லாயிருக்கும். எவ்வளோதான் நம்ம காமெடியாக பேசினாலும், எவ்வளோதான் நம்ம ஒய்ஃபை நீங்கள் கிண்டல் பண்ணாலும், அந்த ஒரு ஜீவன் மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம யார் சொன்னாலுமே கேட்க மாட்டோம். நம்ம பயப்படுற ஒரே ஆள் அவங்க தான். ஏன்னா அவங்க தான் நமக்கு ஈக்குவல் ஏஜில் இருக்காங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏய் நீ யார், நீ என்ன, நீ எப்போ போய் எப்படி இப்படிலாம் மூஞ்சி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரே ஆள் அவங்க தான். நம்ம அம்மா வயசை ஏமாற்றிடலாம், அப்பா வயசை ஏமாற்றுற ஒய்ஃபை ஏமாற்றவே முடியாது. அதே மாதிரி தான் நம்ம நண்பனை ஏமாற்றவே முடியாது. இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில பேருக்கு சரியான பர்ஃபெக்டான ஜோடியை கொடுத்துருவார். அப்போ அவங்க லைஃப் அவ்வளோ சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் சில அந்த அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இந்த வருடம் தரப்போகிறேன். இத்தனை வருடம் எனக்கான யோகம் என்பது எனக்கு கிடைக்கல, எனக்கான பெஸ்ட் மேட்சுங்கிறது கிடைக்கல. சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மானாவே வந்து பிரிஞ்சிருவாங்க சார். எதுக்கு பிரிகிறாங்கன்னே தெரியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிச்ச டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கலங்கிற காரணத்துக்காக பிரிவாங்க சார். இப்போ நல்லா புரிஞ்சு, நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் அதர். அது தயவுசெய்து புரிஞ்சுங்க.
Nobody in this world is made for each other. அவங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இளையராஜா பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு கடல் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து வனம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிறது தான் வாழ்க்கையே. அதுதான் ஒரு வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அதில் தான் அடங்கியிருக்கு. 2 பேருக்கும் ஒன்றே பிடிச்சதுன்னா எவ்வளோ போர் அடிக்கும் யோசிச்சு பாருங்க. 2 பேருக்கும் வித்தியாசமாக பிடிக்கணும். அதுதான் ஒரு வாழ்க்கையினுடைய அழகே இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மேட் ஃபார் ஈச் அதர் தான் அழகுன்னு. மேட் ஃபார் ஈச் அதர் அழகே கிடையாது. மேட் ஃபார் ஈச் அதர் போரிங். ஸோ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கான சரியான திருமண துணையை, உங்களுக்கான ஜோடியை, வாழ்க்கைக்கான ஜோடியை உங்களுக்கு தருகிறார். 7ஆம் வீடு என்பது ஃபாரின் போகிறதுக்கான யோகம். உங்களுக்கு வாழ்க்கையிலேயே அடுத்த கட்டம் போகிறதுக்கான, அமெரிக்கா போகிறேன், ஐரோப்பா போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம். சார் ஃபாரின் போய் ஜெயிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சார். ஃபாரின் போய் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஃபாரின் போய் கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபாரின் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த ஃபாரின் போய் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனவங்களாம் இருக்காங்க. 7ஆம் வீடுங்கிறது ஒரு கனவு. நான் அமெரிக்கா போனோம், அப்படி போனோம், இப்படி போனோம், என் வாழ்க்கையில் இருக்க கடன்லாம் அடையணும், எங்கள் குடும்பமும் தலை நிமிர்ந்தோம். எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க. ஃபாரின் போய் இங்கே வந்து வீடு வாசல் வண்டின்னு வாங்கி குவிச்சவங்க அதிகம். அந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. பிரிந்த துணை உங்களுக்கு சேரப்போகிறாங்க. எந்த துணை சார்? நான் சொல்கிறது அதிகாரப்பூர்வமான உங்கள் மனைவியை சொல்கிறேன். உங்கள் மனைவி உங்களோட பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க உங்களோட சேருவதற்கான, அதே மாதிரி காதல் துணை. சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு பிரிஞ்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நல்ல புரிஞ்ச ஒரு கவிதையாக சொல்கிறேன். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தான் மிச்சம் இருக்கும், பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தான் மிச்சம் இருக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுறதுன்னா உங்களுக்கு வந்து உடல்நிலையில் மாற்றங்கள், உடல்நிலையில் தெம்பு போன்றவை ஏற்படும். 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், முயற்சியை பார்க்கிறார், அளவு கடந்த வெற்றிக்கான ஆயத்தங்கள் போன்றவற்றை, ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க, பாக்ஸிங் பண்ணுறவங்க, அது மாதிரி உடலளவில் இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க, அத்லெட்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். குரு பெயர்ச்சி டாப் டக்கராக இருக்க போகுது. அதனால 100க்கு 200 மார்க். அடுத்ததா மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் சார்? மகர ராசிக்காரர்களுக்கு 12 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைகிறார். 12 கூடிய குரு பகவான் 6இல் மறையும் போது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. இந்த விபரீத ராஜயோகம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து சாதாரண நிலைமையில இருந்தேன் குருஜி, இப்போ வந்து அடுத்த லெவல் போயிட்டேன், எனக்கு இவ்வளவு பெரிய யோகம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 12 கூடிய குரு பகவான் எனக்கு வந்து 6ஆம் வீட்டில் மறைந்து எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் உண்டு பண்ணி தந்துட்டார். எனக்கு இப்ப வியாதியே இல்லை, கடனே இல்லை, கஷ்டமே இல்லை. ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல குரு பகவான் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். ஒரு கடவுள் நினைத்தால் ஒரு செகண்ட் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். ஆனா அவர் நினைக்கணும், அதுதான் விஷயம். அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து என்ன பார்க்கிறாருன்னா 12ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போவோமே, நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் வேலைக்கே போக மாட்டான். சார் நீங்க என்ன சார் ஆச்சு, எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை சார். எப்போ வேலை கிடைக்கல? கடைசியாக ஒரு 10-15 வருஷமா வேலை இல்லாமல் வீட்டில் தான் சார் இருக்கேன். 10-15 வருஷமா வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்களா? நிறைய பேர் இப்படி தான் இருக்கான். நிறைய பேர் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய லட்சிய பயணமே என்ன பண்றது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி தோத்து போயிட்டோம், அடுத்து என்ன செய்யலாம்ங்கிறது நோக்கம் இல்லாம அந்த பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்து போன அந்த இதுலயே வந்து கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு நற்காலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். 12 கூடையவன் 6ஆம் வீட்டில் மறைவு, விரையாதிபதி மறைந்து விடுகிறார். உங்களுக்கு நஷ்டங்களை தரக்கூடியவர் மறைந்து விடுகிறார். இப்போ மிகுந்த ஒரு யோகங்கள் போன்றவை ஏற்படுகிறது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டை பார்க்கிறார், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய இழ்வாழ்க்கை, உங்களுடைய என்ன சொல்றது, 12ஆம் வீடுங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நெருக்கம், இன்டிமெசின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இறை சம்பந்தப்பட்ட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் பார்த்துறார். ஸோ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார்னு சொன்னேன். அடுத்து உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது பெருத்த தன லாபங்கள் போன்றவற்றை உண்டு பண்ணி தருகிறார். சாதாரணமா எனக்கு வந்து இவ்வளவு பணம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் செய்யற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன். ஏற்கனவே குரு பகவான் புதனுடைய வீட்டில் டிஜிட்டல் தளத்தில் தான் இருக்கிறார். இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு டிஜிட்டல் மூலம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மத்தை உண்டு பண்ணுகிறார். 2ல் இருக்கக்கூடிய ராகுவால் டிஜிட்டல் விஷயங்கள் போன்றவை எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ஆன்லைன்லேயே என்னுடைய வர்த்தகத்தை பண்றேன், நான் வந்து இப்போ வந்து கஸ்டமரை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன், இப்போ
ஆன்லைனில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆன்லைனில் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, அப்படி கிடைக்குது, இப்படி கிடைக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்ப்பதால் ஏற்படுகிறது. 2ங்கிறது என்னன்னா பேச்சு, 2ங்கிறது என்னன்னா மோட்டிவேஷன், 2ங்கிறது என்ன அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் போன்றவர்களெல்லாம் குரு பகவான் பார்க்கும் பொழுது நெறியாளர்கள், சொல்லப்போனால் நெறியாளர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல அந்த பேசக்கூடிய ஆளுமை தன்மை போன்றவற்றை தருகிறார். இந்த குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பது பிரிந்த குடும்பங்கள் போன்றவற்றெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கான விஷயங்களை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு பண்ணார். ரொம்ப நாளாக என்னன்னே தெரில குருஜி, பிரிஞ்சே இருக்கோம், நாங்கள் ஒன்று சேர்வது எப்பன்னு எங்களுக்கே தெரில போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமருந்தாக இந்த வருடம் இருக்கும். 6ங்கிறது வியாதி, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக தீரா பெருவியாதி, என்னன்னே தெரில, இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து ஹாஸ்பிட்டலே படுத்துருவோம், எங்களுக்கு ஒரு விமோசனமே கிடைக்காதா போன்றவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலிருந்து நீங்கள் இந்த வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்க்க இருப்பது வந்து எப்படின்னா, ஒரு இலங்கை வேந்தன் ராவணன் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம். ஒரு கடன்பட்ட அவங்க மனசு எப்படி கலங்குமோ அப்படி கலங்கி நின்றானாம். அதை கம்பர் விவரிக்கிறார். அந்த கடன்பட்டவங்க அவ்வளோ பெரிய கஷ்டத்தை பெறுகிறார்கள். அந்த கடனை எல்லாம் சரி பண்றார் இந்த குரு பகவான். உங்களுக்கு வர வேண்டிய கடனை வசூலை வந்து வசூல் பண்ணி தரார். எங்கேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு கடன் திருப்பி தரணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தரார் குரு பகவான். ஸோ அவரே உங்களை தேடி வந்து இந்தாங்க உங்களை ஏமாத்திட்டேன், ஐ எம் சாரி என்று வருத்தப்பட்டு தரும் அளவுக்கு நற்பலன்களை எல்லாம் குரு பகவான் தருக்கார். 6ஆம் வீடு என்பது வேற என்னன்னா ருணம், கடனை சொன்னேன், சத்துருக்கள், தேவையில்லாத சத்துருக்கள், நம்மளுடைய தேவையில்லாத சத்துருக்கள். நம்ம எது பண்ணாலும் நமக்கு திருஷ்டி போட்டுட்டே இருக்கு, நம்ம எது பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு எதிர்காலத்தை கெடுப்பதற்குனே. நம்ம ஒரு ரூட்டில் போனால் அமெரிக்காவில் 34வது மாடியில் போனாலும் அங்கே போனாலும் ஒருத்தர் நமக்கு போட்டு கொடுக்குறதுனே ஒருத்தர் உட்காந்துருப்பான். சார் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆஃபீஸை விட்டு நம்ம டெய்லி லேட்டாக போவோம் சார், நம்ம தான் பூட்டெல்லாம் போட்டுட்டு இழுத்து பார்த்துட்டு போவோம். ஆனால் அதெல்லாம் இந்த கம்பெனியில் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் கம்பெனிக்கு லேட்டாக வந்தால் போதும், அது ஒரு பெரிய விஷயமா அந்த கம்பெனியில் சொல்லிடுவாங்க. இந்த சத்துருக்கள்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா நம்ம நல்லா இருந்தால் இவனுக்கு ஏன் பிடிக்கலன்னு தான் நமக்கே தெரியாது. ஆனால் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறது, நம்மளை பற்றி சொல்கிறது. நிறைய பேர் இந்த மாதிரி கேரக்டர் உடையவங்களா இருக்காங்க. இவங்கெல்லாம் உங்களை விட்டு ஒதுக்கி வச்சு நீங்கள் நேரடியாக மேனேஜ்மெண்ட்டுடைய நேரடி பார்வைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி நேரடி பார்வைக்கு நீங்கள் வர்றதுன்னு சொல்லுவாங்க. போன்ற அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார். 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வேற என்னெல்லாம் தருகிறார்னா, உங்களுக்கான சொந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறார். நீங்க வந்து வேலை பார்க்க போறீங்க, உங்களுடைய சொந்த கரங்களால், நீங்க உங்களுடைய திறமையால், உங்க ஸ்கில்ஸால் உங்களுக்கு தொழிலை தருகிறீர்கள். ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பது 11ஐ பார்க்கிறார், அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்தில் குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து கொண்டு சகலவிதமான விஷயங்களையும் பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க. உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மட்டற்ற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். 100க்கு 150 மார்க். அடுத்ததா கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 5ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வருகிறார். 2 கூடிய தனாதிபதி 5ஆம் வீட்டில் இருப்பது எப்படிப்பட்ட யோகங்களை தரும்னா, தனப்பிராப்தியை அதிகப்படுத்துகிறது. சார் நான் சாதாரணமாக 2 கடை வச்சிருந்தேன், இப்போ 4 கடையாக வச்சிருக்கேன், என்னோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, நான் வந்து அடுத்த லெவல் போயிட்டேன். 2ஆம் வீட்டுக்குடையவன் 5ஆம் வீட்டு வரும்போது தனப்பிராப்தி, பல விதங்களில் எனக்கு பணம் வர்றதுக்கான யோகங்கள் கிடைக்கிறது. 5ஆம் வீடு என்பது புதனுடைய வீடு. புதனுடைய வீட்டிலே குரு பகவான் இருக்கும் பொழுது டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கான ஏற்றங்கள் போன்றவை கிடைக்கும். இந்த லைட்டிங் தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி வந்து டிஜிட்டல்னா இந்த ஒளிபெருக்கி, அதே மாதிரி வந்து மின்னணு சாதனங்கள்னு சொல்லக்கூடியது, கைபேசி, அதே மாதிரி லேப்டாப் சம்மந்தமான, டெஸ்க்டாப் சம்மந்தமான போன்ற விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் நம்ம வந்து மின்னணு பொருட்கள்னு சொல்கிறோமோ அதை பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிளினிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி மாஸ்க்கு இது பண்ணுறது, க்ளவுஸ் போட்டுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம், க்ளவுஸ் சப்ளை பண்ணுறது போன்ற மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபார்மா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சார் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய அந்த மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த அவர்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா சேல் ஆகும். இந்த ப்ராடக்ட் சேல் ஆனால் இவ்வளோ மார்ஜின், இவ்வளோ மருந்து இந்த கடையில் விற்றீங்கன்னா இவ்வளோ மார்ஜின் போன்றவர்களாக இருக்கும். அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவான் தருகிறார். குரு பகவான் 5ல் இருக்கும் பொழுது புதிய சேட்டலைட் ஆரம்பிக்கிறவங்களாம் இருக்காங்க. குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, தனப்பிராப்தி என்பது அதிகமாகிறது. தனப்பிராப்திங்கிறது அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான குடும்ப தேவைகள் போன்றவையெல்லாம் நிறைவேறும். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது புத்திர சந்தானம் போன்றவை ஏற்படும். சார் தனாதிபதி, லாபாதிபதி, யோகாதிபதி வீட்டில் இருக்கார். அப்போ என்ன ஆகுன்னா, பணத்தால் கிடைக்கக்கூடிய பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ட்ரேடிங் பண்ணுறது,
ஆன்லைன் வந்து பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொருளை வர்த்தகம் பண்ணுறது. ஒரு பொருள் ஒருத்தர் வச்சிருப்பார், நான் வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கேன் சார், இவர்கிட்ட வாங்கி இவர்கிட்ட கொடுக்குறேன், நடுவில் வந்து நான் மீடியேஷன் பண்ணி சம்பாதிச்சுக்கிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது புதன் வந்து நடுவில் உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சார், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இருப்பாங்க. அது போன்ற கம்பெனிகள் வைத்திருக்கிறவங்க, இன்னொரு நாட்டுடைய காசை வந்து நான் வந்து இது பண்ணி தருவேன், இந்த நாட்டு காசாக மாற்றி தருவேன், இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமோ இது இப்படி பண்ணி தருவேன், அப்படி பண்ணி தருவேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 5ஆம் வீடு என்பது புதனுடைய வீடு என்பதால், புதன் ஒரு மருத்துவர் என்பதால் புதிய மருந்துகள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு வந்து சரியா, கெமிக்கல் ஃபேக்டரிஸ் வச்சிருக்கிறவங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட், சோப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம், அழுக்கை நீக்கக்கூடிய விஷயங்கள், அது மாதிரி அது போன்ற தொழில்கள் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சில பேர் இந்த ஆயில் மாதிரி அதை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஷ்வாஷ் பார் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, புதன் அப்படிங்கிறதுனால பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான அம்சங்கள் எல்லாம் உண்டு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சபை முன்னிலையை தருவார். புதனுடைய வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, 8 குடைவனும் அவன் தான் அப்படிங்கிறதுனால ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுவார். ஆயுசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சார் எனக்கு ரொம்ப நாளாக பயமாகவே இருக்குது சார், எனக்கு ஒரு பக்கம் கட்டி இருக்குது, இந்த கட்டி வந்து டியூமராக மாறுமோன்னு பயமாக இருக்குது, இது ரத்த கட்டி, இப்போதைக்கு வந்து சிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடும். உங்களுக்கு 5ஆம் வீட்டிலே இந்த குரு பகவான் இருக்கும் பொழுது எளிதில் கரையக்கூடிய விஷயங்கள் சிம்பிளாக உங்களை சரி பண்ணி தந்துடுவார், 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு. அதே மாதிரி குரு என்ன தருகிறாருன்னா, டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் வந்து ட்ரைனர்ஸ் வச்சுருக்கீங்க, கார்ப்பரேட் ட்ரைனர்ஸ், இது மாதிரி ஒரு ட்ரைனர்ஸ்லாம் டெவலப் பண்ணி ஒரு கம்பெனிக்காக நாங்கள் அனுப்புவோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்கேஜி மாதிரி ப்ரீகேஜி மாதிரி நான் கிளாஸ் வச்சு பசங்கள்லாம் ட்ரெயின் பண்ணுறோம், ஸ்கில் செட்டு ட்ரெயின் பண்ணுறோம், சில பேர் வந்து பண்ணால் டான்ஸ் ப்ராக்டிஸ், பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம், அந்த போன்ற ப்ராக்டிஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம், அவர்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தரோம், சிறு தொழில்கள் மேம்பாடு போன்ற பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். கும்பராசிக்காரர்கள் தொழிலதிபராக போகிறீங்க, கும்பராசிக்காரர்கள் விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், பெட்டிலாம் பணம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் காட்டில் மழை, 100க்கு 300 மார்க். அடுத்ததா மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் சார்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் குரு 1-10 குடைவன், 1-10 குடைவன் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 4ஆம் வீடு என்பது என்னன்னா கேந்திர பலம் பெற்ற வீடு. இந்த கேந்திர பலத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதிபலத்தை தருகிறார். குரு பகவான் வந்து பலசாலி ஆகிறார். குரு பகவான் பலசாலி ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேந்திர பலம் பெறுவதால் குரு பகவான் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அள்ளி தருகிறார். தொழிலில் நீங்க தான் டாப்பர். இது வரைக்கும் தொழிலில் எத்தனையோ பேர் வந்தாங்க சார், உங்களை மாதிரி ஒரு காம்படிஷன் நான் பார்த்ததே இல்லை சார், யூஆர் கிவிங் ஏ வெரி டஃப் காம்படிஷன் டு அஸ், எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு காம்படிட்டரை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு எதிராளியே. சார் நல்லா புரிஞ்சுக்கணும், ராமாயணத்தில் ராவணன் இறந்த பிறகு ராமன் வர்ணிக்கிறான், ராமன் இப்படிப்பட்ட ஒரு வீரனை நான் சந்தித்ததில்லைன்னு. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு வீரனுக்குரிய பரிசு என்பது யாரிடமிருந்து கிடையாது, நல்ல எதிரிட்டு கிடைக்கணும் பாராட்டு. நம்ம நண்பர்கள் எப்பயுமே நம்மளை பாராட்டுவாங்க, அது வேற விஷயம். நல்ல எதிரிட்டு கிடைக்கணும். அனுமன் சொல்றான், இப்படிப்பட்ட கோட்டையின் சுவற்றுக்குள் ஒரு காற்று கூட நுழைய முடியாதுன்னு அனுமன் சொல்லுகிறார் இலங்கையினுடைய கோட்டைக்குள். இதுதான் ஒரு பெரிய ஆகச்சிறந்த பாராட்டு. அப்படி மீனராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அற்புதமான கொடிகட்டி வாழக்கூடிய அம்சங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த வருடம் நீங்க வந்து ஊரறிய உலகறிய நீங்க பாப்புலர் ஆக போறீங்க. உங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சென்னை ஜில்லாக்குள்ள வந்து என் பேரை சொல்லிப்பார், எனக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண தொழில் பண்ணிட்டு இருந்தார். அவர் கடும் முயற்சியால் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக டெவலப் ஆகி இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஆளாக இருக்கார். 5ங்கிறது சோசியல் மீடியா, 5ங்கிற அந்த புதன் அப்படிங்கிறது சோசியல் மீடியா, புதன்கிறது வந்து மின்னணு டிஜிட்டல். அப்போ என்ன ஆகுன்னா, உங்களை வந்து அடுத்த லெவல் ப்ரமோஷன் கூட்டு போறார், உங்களை உலகறிய வைக்கிறார், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நோன் ஃபேஸ் ஆக்குறார். ஸோ இப்போ மாடலிங்ல இருக்கிறவங்க, ஆக்டிங்ல இருக்கிறவங்க, யாரெல்லாம் வந்து ஒரு விளம்பர படங்களில் நடிப்பவர்கள் போன்றவர்கள்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். 4ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவர்களாம் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். மெடிசன்ஸ். ஸோ புதன் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம், வர்த்தகம், இடைத்தரகர்கள், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, புரோக்கரேஜ், கமிஷன் ஏஜென்சியில் பண்றவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். 10 குடைவன் குரு தொழில், அதாவது வந்து தங்க தொழில், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ற, ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, தங்க நகைகள் செய்கிற வியாபாரிகள்,
தங்கத்தை அடிப்படையாக கொண்டு தொழில்கள் பண்ற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். தங்கம். ஸோ தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் நீங்கள் கோல்டு ஷேர் பண்ணாலும் சரி, அல்லது தங்கத்தை வந்து கொள்முதல் பண்ணி, சார் நான்லாம் எங்கே சார் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறவங்கலாம் சொல்கிறேன், ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கவங்கலாம் இந்த வருடம் உங்கள் காட்டில் மழை நிறைய முதலீடு பண்ணி வாங்கி வச்சுப்பீங்க. அப்புறம் கோல்டு ரேட் ஏறினதுக்கப்புறம் பொறுமையாக விற்கிறீங்க. ஸோ இப்போ லாபம் லட்சமாக உங்களுக்கு லாபம். ஒரு கிராம் இவ்வளோ, இத்தனை கிராமத்துக்கு இவ்வளோ அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களே அதை மேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான வித்தைகள்லாம், அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் நீங்களே பண்ணக்கூடிய அம்சங்கள் போன்றவர்கள்லாம் உண்டாகும். குரு பகவான்னா பொன்னார் மேனியன்னு சொல்றாங்க. அதே குரு பகவான் வந்து புத்திரகாரகன், ஐவிஎஃப் பண்றவங்க, இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வச்சிருக்கிற, கிளினிக் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து நிறைய ரீச் ஆவீங்க. உங்கள் சென்டருக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது உலகறியப்படும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிளினிக் வந்து குரு பகவான் உங்கள் மெடிசன் அப்படிங்கிறதுனால உடம்புல வந்துடுறதுனால. அது மாதிரி கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்பவர்கள், அந்த சர்ஜன்கள்லாம் பெரிதளவு மதிக்கப்படுவார்கள். கல்லீரல், லிவர், புற்றுநோய், இந்த மாதிரி பெருங்குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவர்களாக டாப்ல இருப்பீங்க. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்ல வரும் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி வந்தால் டாப்ல வரும். யாரெல்லாம் மீனராசிக்காரங்களோ அவங்கெல்லாம் அந்த சீரியல் நடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சின்னத்திரை, வெள்ளித்திரை, எண்ணத்திரையில் நடித்தாலும் சரி, நீங்கள் தங்கத்திரையில் வருவீர்கள். ரொம்ப பெரிய தங்கத்தாமரை மகளே அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சூப்பராக போறீங்க. ஆக மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 500 மார்க் சூப்பராக இருக்க போறீங்க.